வருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, நல்லதே நினை நல்லதே நடக்கும். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற திருப்புகழ் என்ன அப்படின்னா திருவடி பெற. இந்த திருவடி பெறோட அர்த்தம் முதல்ல பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. ஒரு கதை, குட்டி கதை ஞாபகம் வந்துச்சு. அதை உங்கள்கிட்ட சொல்லலான்னு இருக்கேன். இந்த திருவடி பெற அப்படிங்கிறதுல முதல் வார்த்தையோட அர்த்தமே என்ன பண்ணால் நஞ்சு பொருந்திய கடல்னு ஆரம்பிக்குது. அதை பார்த்தோன்னே எனக்கு இந்த கதை ஞாபகம் வந்துச்சு. ஓகே, என்ன கதை அப்படின்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியுமா, நம்ம இந்தியாவில் இருக்க நிறைய ஜீவ நதிகள் இருக்கு இல்லையா, அந்த ஒரு நதி பார்த்திங்க அப்படின்னா கடல்லையே கலக்காதான். அது என்ன நதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இது. தமிழ்நாட்டில் என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு புகழ்பெற்ற வைகை நதி தான் கடல்லையே கடக்காது. அது ராமநாதபுரம் கம்மாக்காட்டோட நின்றுடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு அழகான குட்டி கதையும் சொல்லுவாங்க. என்ன குட்டி கதைன்னா, உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த காலத்தில் தேவர்களும் அரக்கர்களும் பார்த்தீங்கன்னா வாசுகி பாம்பை மற்ற வச்சு கடைவாங்க இல்லையா. கடையும் போது நிறைய விஷவாயுகள்லாம் ஃபஸ்ட்டு வந்துச்சு இல்லையா. அதை நீலகண்டன், அதாவது நம்ம சிவபெருமான் அவரோட தொண்டையில் நிற்கும்போது மீனாட்சி அம்மா, அதாவது பார்வதி அம்மா பார்த்திங்க அப்படின்னா தொண்டையில் நிறுத்தி அதை அமுதமாக மாற்றிட்டாங்களாம். ஸோ அப்படி கடல் நஞ்சு என்னோட சிவனுக்கு கொடுத்ததுனால மதுரை மீனாட்சி அம்மன், அதாவது சிவபெருமான், மதுரை மீனாட்சி அம்மன் ஆட்கொள்ளும் சிவபெருமான் இருக்கார் இல்லையா, அந்த வைகை நதி பாயுதுலேயே அந்த மதுரையில் பாயுது, அது நான் கடலில் கடக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு கோவத்தில் இருக்குமா. அதனால அப்படி ஒரு கதை சொல்லுவாங்க. எனக்கு அந்த கதை நான் வந்துச்சு, அதனால் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். அது இல்லாமல் மதுரை மீனாட்சி அம்மனோட கல்யாணம் நடக்கும்போது மீனாட்சி அம்மன் நிறைய அந்த அரசர் பாண்டிய மன்னன் நிறைய என்ன சொல்கிறது அப்படின்னா சமையல் நிறைய செஞ்சுருப்பாங்களாம். சிவன் சைட்லேருந்து ஒரு சாப்பாடு கூட தீராதான். அப்போ மீனாட்சி அம்மன் கேட்டிருப்பாங்களா, என்ன உங்கள் சைட்லேருந்து ஆள் யாரும் இல்லையா, ஏன் சாப்பாடு அப்படிலாம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு, ஒரு நக்கலாக கேட்டாங்க. அப்படியா, யாருமே சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது ஒரு விளையாட்டாக சொல்லுவாங்க இந்த விஷயத்த. அப்படின்னோடனே சிவன் ஒரு பூதகணத்தை கூப்பிடுவாராம். நினச்சோடனே ஒரு பூதகணம் வருமா, அது அங்கே இருக்க அத்தனை சாப்பாடு சாப்பிட்ருமா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பருப்பை சாப்பிட்ருமா, இலையை சாப்பிட்ருக்குமா, எல்லாத்தையும் சாப்பிட்டோன்னே என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு தண்ணி தாகம் எடுக்குமா, தண்ணின்னு கத்துமா. அப்போ என்ன பண்ணுவார்னா சிவன் அந்த பூதங்கணத்தை பார்த்து கை வை அப்படின்னு சொல்லுவாராம். அதாவது கையை வை அப்படின்னு சொன்னோடனே அதுதான் வைகையாக மாறினுச்சு. கை வைன்னு அப்படின்னு சொல்கிறது வைகையாக மாறினுச்சு. சிவனோட கையிலிருந்து வந்த அந்த நதி தான் பார்த்திங்கன்னா வைகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு இன்னொரு அர்த்தம் ஒன்று. வைகை அப்படின்னா ஒன்றும் இல்லை, வை அப்படின்னா வைகுண்டம், கைனா கைலாசம் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம பாடலுக்கு போவோமா. விடமடை சுவேளை அமரர் படை சூழம் விசையன் விடு பானம் எனவேதான் விழியும் அதிபார விதமும் உடை மாதர் வினையின் விளைவு ஏதும் அறியாதே கடிவு உளவு பாயல் பகல் இரவு எனாது கலைவிதனில் மூழ்கி வரிது ஆய கையவன் அறிவு ஈனன் இவனும் உயர் நீடு கழல் இணைகள் சேர வருள்வாயே இடையர் சிறு பாலை திருடி கொடு போக இறைவன் மகள் வாய்மை அறியாதே இதயம் மிகவும் வாடி உடைய பிள்ளை நாத கண்ணபதி என் நாமம் முறை கூற அடையலவர் ஆவி வெறுவ அடி கூற அசலும் அறியாமல் அவர் ஓட அகழ்வது என்னாட சொல் எனவும் முடிசாட அறிவு அருளும் ஆணை முகைவோனே. அருணகிரிநாதரோட வாழ்க்கையை நான் சொல்லி தெரியணுங்கிற அவசியம் இல்லை, உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அவரோட வாழ்க்கையில் முன்பகுதியில் பார்த்திங்கன்னா அவர் செய்யாத தவறுகளே கிடையாதுன்னு சொல்லலாம். அதுக்கு அவர் இந்த பாடலில் முதல் பகுதியில் எனக்கு அப்படி இருந்த எனக்கு அருள் புரிவாயகன்னு சொல்கிறாரு. அடுத்த பகுதி எப்படின்னா, அதாவது முதல் பகுதி எதுன்னா விடம் அடைசு வேலை அப்படின்னு ஆரம்பிக்கல. அதில் தன்னை பற்றி சொல்லிட்டு அவர் எனக்கு அருள் புரிவாயக அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி இருந்தேன் அப்படிங்கிறதையும் அழகாக சொல்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இடையர் சிறுபாலை அப்படின்ற ஒரு ஆரம்பிக்கிறது இல்லையா, அது கண்ணபிரானோட அம்மா வேண்டுற மாதிரி விநாயக பெருமான்ட்ட வேண்டுறதை பற்றியும் அழகாக சொல்கிறாரு. இப்போது அதுக்கான பொருள் பார்க்கலாமா. அதாவது என்னென்னா, விடம் அடைசு வேலை அப்படின்னா நஞ்சு பொருந்திய கடல், அப்புறம் விசையன் விடுபானம் அர்ஜுனன் விடுகின்ற கணைகள். இப்போ நம்ம பாட்டை பற்றி பார்க்கலாம். நஞ்சு பொருந்திய கடல் அமரர் படை சூழம் அர்ஜுனன் விடுகின்ற பானம் என கூறும்படியான கண்களையும் மிக்க பரவிதமான கொங்கைகளையும் உடைய மாதர்களின் செயல்களால் வரும் விளைவுகள், அதாவது விளைமாதுகளால் வரும் விளைவுகள் ஒன்றையும்
ஆய்த்த அறியாமல், அதாவது ஒன்றும் தெரியாமல், மனம் வீசும் பாயலில் இரவு பகல் என பாராமல், அதாவது நைட்டு, டே அண்ட் நைட் எதுவுமே தெரியாமல், களவு இன்பத்தில் மூழ்கி, உங்களுக்கு களவு இன்பத்தில்ங்கிறது நான் சொல்லி தெரியணுங்கிற அவசியம் இல்லை, மூழ்கி பயனற்ற கீழ்மகனும் அறிவினுமாகிய, அதாவது அறிவு இல்லாதவனாக இவனும், அதாவது இவனும் அப்படின்னு சொல்கிறது அவரையே சொல்லிக்கிறாரு, உயர்ச்சி மிக்க திருவடியினைகளை சேர அருள் புரிவாயக, உன்னுடைய திருவடிகளை சேர அருள் புரிவாயக அப்படின்னு முதல் பகுதியை முடிக்கிறார். அடுத்த பகுதியில் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, இடையவர்கள் கொஞ்சம் பாலை அல்லது இடையர்களின் சிறுபெண் வரியில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் மகள் அப்படின்னா உக்ரசேனனின் மகளாகிய தேவகி. தேவகி யாருன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் தான் கண்ணபிரானோட அம்மா, அதாவது யசோதை அம்மா வளர்த்த அம்மா. தேவகி அம்மா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் கண்ணபிரானோட உண்மையான அம்மா, பெற்றெடுத்த அம்மா. வாய்மை அறியாது நடக்க இருக்கும் உண்மையை உணராமல் அப்படிங்கிற மாதிரி, இதயம் மிக வாடி உள்ளம் பெரிதும் வருந்தி, பிள்ளைநாதன பிள்ளை பெருமானி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இப்போ இந்த பாட்டுக்கான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம். பாடலில் தேவகி அம்மா விநாயக பெருமான்கிட்ட வேண்டதா நினச்சிட்டு இந்த பாட்டோட பொருளை கவனிங்க. அப்போ தான் உங்களுக்கு அதோட முழு அர்த்தமும் புரியும். அதாவது இடையவர் கொஞ்சம் பாலை திருவடி கொண்டு போக அரசன் மகள்னா தேவகி நடந்த உண்மை உணராமல், உண்மை வரலாற்றை அறியாமல், நெஞ்சம் மிக வாடி என்னை ஆட்கொண்ட பெருமாளும் பிள்ளை பெருமாளே கணபதியே என நாமங்கள் வரிசைப்பட கூற, அவள் முறையிட்டு இறங்கி அந்த பகைவர்கள் உயிர்க்கு அஞ்சும்படியாக நீ அடி எடுத்து வர, நீ வரும் அடி ஒளியை கேட்ட அவர்கள் அயலார் அறியாமல் ஓட, போவது ஏனடா சொல் என கூறி அவர்தம் முடிகளை தாக்கி அவர்களுக்கு அறிவு பூட்டி ஆணை முகத்தவனே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தேவகி அம்மா என்ன விஷயம் தெரியாமல், அதாவது கண்ணபிரான ஒரு தெய்வம் தெரியும், நமக்கு எல்லாருமே தெரியும் இல்லையா, இறைவன் இல்லையா, அவர் அது புத்திர பாசத்தில் பிள்ளையாட்ட வேண்டுறாங்களா, பிள்ளையாரப்பா என் பையனை அந்த கம்சன் நிறைய அரக்கர்களை விட்டு ஏவிட்டு இருக்காங்க, நீ தான் நான் உன்னை டெய்லியும் கும்பிட்றேன் இல்லையா, நீ என் மகனை காத்து ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு இந்த 2 பகுதியான அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, மறுபடியும் அடுத்த திருப்புகளில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணமூர்த்தி. மகிழ்ந்திரு.